ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜிடி 2019 பிஒய்கியூஸ் தான் பார்த்துருக்கோம். இது வந்து 12வது சீரீஸ் இந்த வீடியோ. ஓகேவா? இது வரைக்கும் ஒரு 11 இதாக போட்டுட்ருக்கேன். இது வந்து 12வது வீடியோ. அதாவது நான் டெஸ்ட்டு போட்டு அதுலேருந்து படிப்போம்ல, தெரியாத வார்த்தைக்கு தமிழ் மீனிங் பிடிச்சி வச்சுப்போம்ல, அதை வந்து நோட்ஸாக எடுக்காமல் இந்த மாதிரி கூகுள் ஷீட்ஸில் நோட் பண்ணி வச்சுருக்கேன், ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து தமிழ் மீனிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவ்வளோதான். ஓகேவா? இது வந்து கண்டிப்பாக வெக்காபுலரியில் மார்க்கை ஸ்கோர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் தமிழ் மீடியத்தில் இருந்தவங்கலாம். ஓகே, பார்ப்போமா? இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சி ஜிகே தமிழனோட இன்ஸ்டாகிராம் பேஜ், இதில் கரண்ட் அஃபேர்ஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸும், அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடான கண்டென்ட்லாம் இருக்கும். பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து எஸ்எஸ்சி ஜிகே தமிழ்னு சொல்லிட்டு என்னோட பாட்காஸ்ட் இது. இதில் வந்துட்டு ஷார்ட்கட் வச்சு சொல்லியிருப்பான். ஜிகே ஸ்டாட்டிக் ஜிகே ரிலேட்டடானது யூடியூப்ல இனிமேல் அப்லோட் பண்ணுவேன். ஆனாலும் எல்லா டைமும் யூடியூப் வீடியோ பார்க்க முடியாதுல்ல. இப்போ ஆடியோவாக உங்களுக்கு பாட்டு கேட்குறதுல பஸ்ஸில் போகிறப்ப அந்த மாதிரி ஷார்ட்கட்டு பாட்காஸ்ட்டை நீங்கள் கேட்டுக்கிட்டு போகணும். அதுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். சரி, பார்ப்போம். இந்த இது வந்துட்டு எல்லோ கலர் இருக்கிறது கொஸ்டின், க்ரீன் கலர் இருக்கிறது ஆன்சரு. இது வந்து சினானிம்ஸ், இங்கே ஆன்டனிம்ஸ் இருக்கும். பிங்க் கலரில் இருக்குது ஒன் வேர்டு சஜஷன்ஸ். ஓகேவா? ஃபார்சேக்னா கைவிடவும் அப்படின்னு மீனிங்கா. ஓகேவா? ஏன்னா இப்படி நாம வச்சுக்கோங்க, கை ஹேண்ட் ஷேக் பண்ணி ஒருத்தவங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணுவோம், கையில் தானே பண்ணுவோம். அதை நாம வச்சுக்கோங்க, கை இது பண்ணி ஹேண்ட் ஷேக் பண்ணி பிரிஞ்சிருவோம், கை கொடுத்து விலகிடுவோம், அதான் கைவிடவும் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அடுத்தது ஃபார்சேக் அப்படின்னா கைவிடவும்னு மீனிங். அடுத்து அக்செப்ட்னா ஏற்றுக்கொள்றது, அதுதான். அடாப்ட்னாலும், அதாவது அடாப்டில் ரெண்டு இருக்கு. ஏடிஓபிடி அப்படின்னா தத்தெடுக்கிறது. அடாப்ட் இதில் என்ன சொல்கிறாங்க, கூகுளே போட்டு பார்த்துருவோம். அடாப்டுக்கும் ஒரு விஷயத்தை அடாப்ட் பண்ணுறது, சைல்டை அடாப்ட் பண்ணுறது, ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ரெண்டுத்துக்குமே இருக்குது. அடாப்ட் டிஇபிடின்னு வந்தால் குட் அட் டூயிங் சம்திங். அடாப்ட் டிஏ வந்துச்சுன்னா டு சேஞ்ச் ஃபார் எ நியூ சுச்சுவேஷன். ஒரு அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களா, நியூ சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறது வந்து அடாப்ட். அந்த சுச்சுவேஷனை ஏற்றுக்கிறது அது வந்து அடாப்ட். அடாப்ட் ஓ வந்துச்சுன்னா டேக்கிங் சம்திங் லீகலி ஆஸ் யுவர் ஓன், அதாவது குழந்தைங்களை தத்தெடுக்கிறது தான் அடாப்ட். ஓ வரும். ஓ வந்துச்சுன்னா தத்தெடுக்கிறது. ஏ வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறது, விஷயத்தை ஏற்றுக்கிறது மனசார, அடாப்ட். இ வந்துச்சுன்னா குட் அட் டூயிங் சம்திங். ஓகேவா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸு. இது ஜஸ்ட்டு ஸ்டடி பிளாக் மாதிரி தான் இருக்கும் என்னோட வீடியோஸ். ஓகேவா? இப்போ மீனிங் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஓ வந்துச்சுன்னா தத்தெடுக்கிறது. ஏன்னா அந்த விஷயத்த முழுசாக அக்செப்ட் பண்ணிக்கிறது. அடுத்து அபாண்டன் அப்படின்னாலும் கைவிடுறது. இவங்க என்ன கேட்டிருக்காங்க, சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபார்சேக்கு சினானிம்ஸ் அபாண்டன். இது எதுவுமே இதுக்கு சம்பந்தமாக இல்லை. அடுத்து ஃபேவர்டுனா விரும்புகிறது. நம்மளுக்கே தெரியும், உன்னோட ஃபேவரட் கலர், அந்த மாதிரி விரும்பிய கலர் என்ன அப்படின்னு கேட்போம். ஃபேவர்னு கண்டுபிடிச்சிடலாம் எக்ஸாம் மார்க்லையும். இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க, சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. சாரி, இதுக்கு வந்து சினானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ரிஜெக்டட் அப்படின்னா நிராகரிக்கப்பட்டது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ப்ரிஃபர்டுனாலும் விருப்பமான தெரியும். நெக்லெக்டட்னா புறக்கணிக்கிறது. ட்ரஸ்டட்னா நம்பகமான. இது ஈஸியான கொஸ்டினாக இருக்குது. இது கண்டிப்பாக எல்லாருமே ப்ரிஃபர்டு அதுதான் கிளிக் பண்ணியிருப்போம். அடுத்து பெக்குலார்னா பெக்குலியரா, சாரி பெக்குலார் டபுள் இல்லைன்னு நினச்சிட்டேன், பெக்குலியர்னு இருக்கு. நான் ஏதாவது ப்ரொனன்சியேஷன் தப்பாக பண்ணேன் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெக்குலியர் அப்படின்னா விசித்திரமானது. ஏற்கனவே போன வீடியோவில் ஒரு விசித்திரமானது பார்த்தோம். எசன்ட்ரிக் அப்படின்னா விசித்திரமான மனிதன் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து யூஸ்வல்னா வழக்கமான. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆன்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ விசித்திரமாக இருக்கிறது அகேன்ஸ்டாரில் வந்து வழக்கமான. அடுத்து குவைட்னா அமைதியாக இருக்குது. ஸ்ட்ரேஞ்சுனா அதுவும் வந்து பெக்குலியரோட இது சினானிம்ஸ் தான் வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சு. அடுத்தது சேக்கர்ட்னா புனிதமான. சேக்கர்ட் ஹார்ட் அப்படின்னு ஸ்கூல்லாம் கூட இருக்கும், கிறிஸ்டின் ஸ்கூல், அதை நாம வச்சுக்கோங்க. புனிதமான சேக்கர்ட் அப்படின்னா.
ஸ்ட்ரேஞ்சுனாலும் விசித்திரமான, பெக்குலியர். இப்போ ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி எக்ஸாமில் ஒரு சினானிம்ஸ் கேட்டால் இது பெக்குலியர் வந்து ஆப்டான ஆன்சர் ஆகலாம். அதுக்கு அடுத்தது ருத்லெஸ். ருத்லெஸ்னா இரக்கமற்ற. ஓகேவா, ருத்லெஸ்னா இரக்கமற்ற, கைண்ட்னஸ் அதான். அடுத்தது இதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆன்டானிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இரக்கமே இல்லாததுக்கு இது என்ன, கருணையோட இருக்கிறது தான் வந்து ஆன்டானிமா இருக்கும். தமிழ் மீனிங் கேட்டால் நம்மளுக்கு போட்டுருவோம். ஆனால் அவங்க கேட்குறது இங்கிலீஷ் கைண்டு. அதே மாதிரி நம்ம பார்த்த மாதிரி கைண்டு. கைண்ட்னஸ்னா இறக்க குணத்தோடு இருக்கிறது. கைண்ட்லெஸ்ஸாக இருக்கிறது வந்துட்டு இரக்கமற்ற. அடுத்தது கேர்ஃபுல், கவனமான தெரியும். மெர்சிலஸ் அப்படின்னாலும் இரக்கமற்றையா. ஓகே. ஹம்பிள்னா தாழ்மையாக இருக்கிறது, பணிவாக இருக்கிறது, பணிவாக பேசுறது ஹம்பிள். ஓகே, அது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது வந்து என்னது, இது ஒன் வேர்ட் சப்ஜெக்ஷன். இது மோனோகாமி. மோனோகாமி அப்படின்றது, மோனோகாமினா ஒற்றுமை. மோனோடோனஸ்னா அலோன், தனியாக இருக்கிறது அந்த மாதிரி வரும். இது வந்து மோனோகாமி அப்படின்னா ஒற்றுமை. மோனோடோனி இருக்கு. மோனோடோனினா சளிப்பூட்டும், இந்த போர் அடிக்கிறது, லேக் ஆஃப் வெரைட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டெடியஸ், ரிப்பிட்டேஷன் அண்டு ரொட்டீன். சளிப்பூட்டம். நம்மளுக்கு எஸ்எஸ்சி படித்து படித்து ரொட்டீன் லைப்ரரியில் இருந்து ஒரு சளிப்பு பேர் கொண்ட அந்த மாதிரி தான் அமைச்சோம் மோனோடோனி. அடுத்து பாலிகாமி. பாலிகாமினா பலதர மனம் அப்படின்றது. ப்ராக்டிஸ் ஆர் கஸ்டம் ஹேவிங் மோர் தென் ஒன் ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் வச்சுக்கிறது தான் வந்துட்டு பாலிகாமி. பாலினாலே நம்மளுக்கு தெரியும், பல்லுறுப்பு கோவை, இந்த பாலினாமியல் அப்படின்னு மேக்ஸ் மாதிரி பாலிகாமி அப்படின்னாலே பலதரப்பட்டுன்னு தெரியும். அதை வச்சு ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். அடுத்தது பிக் காமி அப்படின்றது. அப்படின்னா இரு மனைவியார், 2 ஒய்ஃப் இருக்காங்க, பிக் காமி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, மனைவி ஆல்ரெடி மேரிட் டு அனதர் பர்சன், இரு மனைவி வந்து பிக் காமி. பெரிய ஆளுங்க தான் 2 ஒய்ஃப் வச்சுருப்பாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம். ஓகே, அடுத்தது ஓகே, இந்த ஷிஃப்ட்டு சாரி இந்த சீரீஸில் இது போதும். அடுத்தது 12வது வீடியோவில் நெக்ஸ்ட்டு வந்துட்டு 13வது இது போடுவேன் வீடியோ. அதில் வந்துட்டு ரிமைனிங் எடுத்திருக்க நோட்ஸை வந்துட்டு பார்ப்போம். தேங்க்யூ.